ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே தான் போக போகிறோம்? காட்டுக்குள்ளே இருக்குது பழமையான கோயிலுக்கு போக போகிறோம். சேமத்தம்மன் கோவில். அங்கே போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். சரி வாங்க போகலாம். ரெடின்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்ரு வந்தோடனே சோழவரம். சோழவரம் தாண்டி ஒரக்காடு ரோடு வரும். அந்த ரோடு ஒரே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பெரியபாளையம், பொன்னேரி, கவரப்பேட்டை, நம்ம ரைட் எடுத்து ஒரே ஸ்ட்ரைட்டு. இங்கே பாருங்கள், ஸ்கூல் ஒன்று இருக்குது, சரஸ்வதி வித்யாலயா. இந்த ரூட்டில் பஸ்ஸு வசதி இருக்குது, ஆனால் டைமிங் பஸ். கம்பெனி நிறைய இருக்கிறாப்புல, வேர் ஹவுஸுங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் கம்பெனி, அந்த பக்கம் பார்த்தாலும் கம்பெனி. இந்த ரூட்டு ஃபுல்லாக கம்பெனியாகவே இருக்குது. ரோடு இந்த பக்கம் மரம், அந்த பக்கம் மரம். வயல் எவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு இருக்குது. பனை மரங்க, புளிய மரங்க. ரோடு ஃபுல்லாக மரங்க தான். இந்த பக்கம் மரம், காட்டுவா மரம். எவ்வளோ நகலாகுது. அது குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இங்கே 3 ரோடு பிரியும். இந்த பக்கம் போனீங்கன்னா ஞாயிறு போகிற வழி. சிவன் கோயில் பார்க்கலாம். ஞாயிறு சிவன் கோவில், ஒரக்காடு. நம்ம ஒரக்காடுக்கு தான் போக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் கடைங்க. இதுதான் லாஸ்ட் கடைங்க. இதுக்கப்புறம் கடைங்க இருக்காது. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு உள்ளே போகாது. இது இப்போ ரோடு சின்னதாகிடுச்சு பாருங்களா, சின்ன ரோடு. ரோடு பள்ளங்கள்லாம் எதுவும் கிடையாது, க்ளீனாகுது ரோடு. லெஃப்ட் சைடில் ஜெஸ்ஸி பால் கம்பெனி இருக்குது. சுற்றி இடமே பச்சை பசேன்னு இருக்குது பாருங்களா. ஏன்னா சுடுகாடா, ஏதோ ஃப்ளாட்டு மாதிரி இருக்குது பெருசா. அந்த கோயில் கிட்ட வந்துட்டோம். லாஸ்ட்டு கட்டிங். ஒரு ரைட் எடுத்து ஒரே ஸ்ட்ரைட்டு. லாஸ்ட்டு கட்டிங். ஒரு ரைட் எடுத்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டு. 2 பேரும் மீன் விற்றுன்னு போய்க்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோயிலும் சுற்றி பார்க்கணும் ஆசை. இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. சரி வாங்க போகலாம். இங்கே பாருங்களா, வெறும் தலைமையில் தூக்கின்னு போய்ங்கிறாரு. பின்னாடி ஒருத்தர் தூக்க முடியல பார்த்து விட்டு போயிட்டு கீழே இறக்கி வச்சுட்டுக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் மரம், தைல மரம். கோயில் ஏதோ அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த பக்கம் பாருங்களா, மாடுங்களாம் எவ்வளோ அழகாக மேய்ஞ்சிங்குது. எல்லாம் மாடுங்க. நம்ம வர லொக்கேஷன் வந்துட்டோம். கோயில் அந்த கிட்ட வந்துட்டோம். இந்த கோயில் எப்படி இது பாருங்களா, ஜாலியாக காடு ஒட்டி சுற்றி வீடுங்க எதுவும் கிடையாது. இந்த கோயில் காட்டுக்குள்ளே இருக்குது. பரவாயில்ல, பாத்ரூம்லாம் கட்டி வச்சுக்கிறாங்களே. தண்ணி டேங்க்கு, தண்ணி வசதி இருக்குது. வந்துட்டோம் ஸ்ரீ சேமத்தம்மன் கோவில். கோயில் பக்கத்தில் ஒருத்தர் ஆடு மேய்ச்சின்னுக்கிறாரு. அவர் பேச சரியாக கேட்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 300 ஆண்டு பழமையான கோயிலாக, அதிகமாக திருமணங்கள் நிறைய நடக்குமா. வீடு எங்கே கேட்டதுக்கு வீடு இதோ பக்கம்தான் சொல்கிறாரு. அப்புறம் விடுமுறை நாட்களில் நிறைய குடும்பத்தோடு வந்து இங்கே சாமி கும்பிட்டு அந்த இடத்துலையே சமையல் செஞ்சு சாப்பிட்டு போவாங்களாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்துருக்கோம் தெரியுமா? சேமத்தம்மன் கோயிலுக்கு. இது ரொம்ப பழமையான கோயில். வாங்க நம்ம சுற்றி பார்க்கலாம்.
கோயிலாண்ட வந்துட்டோம். கோயில் உள்ள பாருங்களா, ரொம்ப பழமையான கோயில். சேமத்தம்மன். கேமராவில் சரியாக தெரில, பர்ரா தெரியுது. தனியாக இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்குது கோயில். ஸ்ரீ சேமத்தம்மன் ஆலயம். அப்படியே வாங்கலாம். இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. சிவன் லிங்கம். பக்கத்தில் நாகத்தம்மா கோயில். பெரிய வேப்ப மரம் ஒன்று இருக்குது பாருங்க. இது சுற்றி பாருங்களா, அவ்வளோ பசுமையாகுது. ஃபுல்லாக தைலம் தோப்பு. அவ்வளோ நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பாருங்களா. அப்போ இது பக்கத்தில் அப்படியே நாகப்பழ காடு. பக்கத்தில் கோயில் சின்னதாக கட்டினுங்கிறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்தால் அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்களா. பாத்ரூமும் இருக்குது. பாத்ரூம் கட்டி விட்டுக்கிறாங்க பாருங்க, குளிக்கிறதுக்கு. தண்ணி வசதிலாம் இருக்குது இங்கே. அப்படி குடிக்கிறேன் சொல்ல போகிறேன். இது கிணத்து உள்ளே போய் பார்க்கலாம். கிணறு ஈஸாவில், ஆனால் ரொம்ப பழையஞ்ச கிணறு ஆகுது. உள்ளே பார்க்கலாம் வாங்கலாம். ஐயோ, கிணறு ரொம்ப தாத்தா சொல்ல சொல்ல கூட நம்பலை. கிணறு பார்த்தா ரொம்ப பழையஞ்ச கிணறு ஆகுது. ஆச்சரியமாயிடுச்சு. சாமி கும்பிடுது, நாய் கூட சாமி கும்பிடுதுன்னு பார்த்தா சுற்றி மேலே இருக்கிற ஜாங்கிரி ஏற்றி சாப்பிட்றதுக்கு பார்த்துங்குது. அதெல்லாம் ஏற்றிடுச்சு. சரிங்க காய்ஸ், இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஊர்லேயும் எதனா பழமையான கோயில் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.